பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அருகே வெளிமாநில பெண்களை அழைத்து வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான குயிலாப்பாளையம் செல்லும் வழியில் நமச்சிவாயம் இல்லம் என்ற தனி வீடு உள்ளது. இந்த வீட்டிற்கு சந்தேகப்படும்படி நடந்த சில வாரங்களாக ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று சோதனையிட்ட போது மேற்கு வங்கம், பெங்களூரை சேர்ந்த 4 பெண்கள் கடந்த சில நாட்களாக அங்கு இருப்பது தெரியவந்தது. மேலும் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த சீனிவாசன் 41, திண்டுக்கல் மாவட்டம் சத்யா நகரை சேர்ந்த பாண்டியராஜன் 61 ஆகிய இருவரும் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் 4 பெண்களையும் மீட்டு விழுப்புரம் அரசு மகளிர் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ருத்ரன் என்பவரை தேடி வருகின்றனர். பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு வதந்தி காரணமாக புதுச்சேரி முழுவதும் பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் CNG நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதனிடையே நேற்று இரவு புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக, நாளை முதல் லிட்டர் ரூபாய் 300 உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. இதனையடுத்து கிராமப்புறங்களான திருப்புவனை, மதகடிப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியதை தொடர்ந்து நகர பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். ஒரு சிலர் 5 லிட்டர் கேன்களை கொண்டு வந்து பெட்ரோல் கேட்டதால் பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என உரிமையாளர்கள் கூறியும் அதனை நம்பாமல் நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்துள்ளனர். இதனிடையே பெட்ரோல், டீசலை பதுக்கும் வேளையில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய லைசென்ஸ் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் பாலகுரு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய உரிமம், லைசென்ஸ் வழங்க வேண்டும், மின்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும், மின்கம்பிகள் மற்றும் பிற உபகரணங்களில் பணிபுரியும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் மற்றும் மின் இணைப்பு தொடர்பான பணிகளில் தனியார் மின் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள்.
புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்தும் போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய்வழி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ் சுமார் 6000 நபர்களுக்கு மேல் வழங்கியுள்ளார்கள். இந்நிலையில் வருவாய் துறையால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தாய்வழி சான்றிதழ் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவுப்படி சான்றிதழ் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக புதுச்சேரி அரசு நீதிமன்றம் சொல்வதை கண்டித்தும் தாய்வழி சான்றிதழை வழங்காத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்பது, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டையை ஒப்படைப்போம் என்று கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் கருப்பு பை புற்றுநோய் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு நடைப்பயணம் கடற்கரை சாலையில் நடந்தது. தலைமை செயலகம் அருகே தொடங்கிய ஊர்வலம் டூப்ளேஸ் சிலை அருகே முடிவடைந்தது. இதில் ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், செவிலியர்கள் பங்கேற்றனர். அவர்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். ஜிப்மர் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 93.55 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சுபா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உதயம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பழனியப்பா நகர் மற்றும் மெடிமெக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் ரூபாய் 40.80 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, மடவள்ளி கிராமத்திற்கு உட்பட்ட VIP நகரில் ரூபாய் 48.76 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் உதயம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 3.99 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 93.55 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜா, தினேஷ் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலவச மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து பேருந்து ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ராம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் வயது 46 தனியார் பஸ் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அதே ஊரில் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். புதுச்சேரி குடியுரிமை பெற்று வசித்து வரும் இவர் இலவச மனைப்பட்டா கேட்டு அரசுக்கு பலமுறை வலியுறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஒரு பாட்டிலில் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் வந்து பாட்டிலில் இருந்து பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சத்தம் போடவே பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் சாமர்த்தியமாக தற்கொலை செய்து கொள்ள முடியாதவாறு தடுத்து உள்ளனர். பிறகு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது சம்பந்தமாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனின் ஆதரவாளர்கள், பாண்டுரங்கன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வில்லியனூர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சாதனைகள் பற்றி வில்லியனூர் தொகுதியில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியால் நடத்தப்பட்டு வரும் தெருமுனை பிரச்சாரத்தில் இன்று வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகரில் கிளை எண் 11 தொகுதி தலைவர் திரு தாமரை செல்வம் தலைமையில் தெருமுனை சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டு கால NRPJP கூட்டணி அரசின் சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் செல்வ கணபதி, திருப்புவனை தொகுதியின் பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான் மற்றும் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன், மாநில மகளிர் அணி செயலாளர் மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் உடனடியாக அவருக்கு துறை ஒதுக்க புதுவை அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக IPS அதிகாரி இளங்கோவன் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்பு அவர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். அப்போது புதுச்சேரி வரலாற்றில் இல்லாத வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததுடன் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக 2 ஆண்டு செலவு செய்து சாதனை படைத்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு உறுதுணையாக இருந்ததாலும் சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதனிடையே கவர்னர் முதலமைச்சருக்கு தெரியாமல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பதவியில் இருந்து அவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தன்னிச்சையாக விடுவித்ததுடன் பொய் பிரச்சாரங்களையும் கட்டவிழ்த்து விட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளங்கோவன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இளங்கோவன் விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் உடனடியாக அவருக்கு துறை வழங்க வேண்டும் என புதுவை அரசுக்கு உத்தரவிட்டனர். நீதிமன்ற உத்தரவிட்டு 4 நாட்களாகியும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர் அதிகாரிகள் சிக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் புதுவை அரசுக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தும். செய்த தவறை மறைப்பதற்காகவும் இளங்கோவனுக்கு துறை ஒதுக்காமல் இருப்பதற்காக மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கும் முயற்சியில் உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞரை நியமித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு துறையில் தலித் அதிகாரியை சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதுவையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் மாநிலம் முழுவதும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தடுக்க தவறிய புதுச்சேரி என்ஆர் பாஜக கூட்டணி அரசு மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கணினி அறிவியல் துறை சார்பில் சினேரா 26 மாணவர் சங்கம் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கணினி அறிவியல் துறையின் சார்பில் சினேரா மாணவர் சங்கம் துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளரும் சாம்பால் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார்.
சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓ முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ் ஜோசப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர் சங்கத்தை துவக்கி வைத்தார். இறுதியில் கணினி அறிவியல் துறையின் தலைவர் பேராசிரியர் பிரபாசங்கர் நன்றியுரை வழங்கினார். கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர்கள் சுதர்சன், சுந்தரேஸ்வரன், ஜோசப், டைசி, லலிதா மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். யோக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகுராஜ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. இந்த தூய்மை பணி பீச்சில் டூப்ளெக்ஸ் சிலை முதல் கார்கில் சிலை வரை பீச் முழுவதும் நடைபெற்றது. இதில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்து முனிசிபாலிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியினை சிறப்பாக செய்தார்கள். கடைசி நாளான நேற்று ஜேஇ மற்றும் ஹெல்த் ஆபீசர் ஆர்த்தி இருவரும் மாணவர்களுக்கும் மற்றும் யோக்டோ ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி தெரிவித்து இதுபோல தூய்மை பணியினை மேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பட வேண்டும், ஊழிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். வில்லியனூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தலைமையில் போலீசார் நேற்று கோட்டைமேடு சுடுகாடு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்த போது கருவாப்பேட்டை சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்கின்ற வேல்முருகன் 30 என்பதும் ஆட்டோ டிரைவரான இவர் ஆன்லைனில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளியான தோனி என்கின்ற கார்த்திகேயன் மூலமாக லாட்டரி விற்பனை செய்ததும் இவர்களுடன் சேர்ந்து ஆரியபாளையத்தை சேர்ந்த பழனி, வேல்முருகன், ஜிஎன் பாளையம், தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த வீரகண்ணு ஆகியோர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து வேல்முருகன் மீது வழக்கு பதிந்து கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான 4 பேர் மீதும் வழக்கு பதிந்து வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு. புதுச்சேரி மார்ச் 11 மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் புதுச்சேரி ஹார்வர்ட் பள்ளி ஆசிரியைகள் பாராட்டப்பட்டனர். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மலர்ச்செடிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் வக்கீல் பரிமளம் தலைமை தாங்கி பெண் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டினார். விழா நிறைவில் மகளிர் அனைவருக்கும் மலர்ச்செடிகள் கன்றுகள் வழங்கப்பட்டது. விழாவில் சங்க பொருளாளர் உதயசங்கர், முன்னாள் தலைவர் தேவராஜ், திட்டத் தலைவர் ஜெயக்குமார், துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் பெற்றோர், ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் பள்ளி முதல்வர் சிவரஞ்சனி நன்றி கூறினார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.